வஸ்து அலங்காரமாய் கர்த்தரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும், அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது கிருபை உங்களுக்கு உண்டாகும், கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் அநேக ஸ்தோத்திரங்களான கிருபை உங்கள் வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருக்கும். அப்போ ஏசாயா 60:1 கவனிக்கும் போது நீ எழும்பி பிரகாசி என்று நம்ம ஆரம்பிக்குது. அப்போ நீ எழும்பி பிரகாசி, நீ மறைந்திருக்க காலம் அல்ல, மறைந்து ஒளிந்து நான் அப்படியே உலக பிரகாரம் வாழ்க அந்த காலம் அல்ல. நீ பிரகாசிக்கிற ஒரு நபர். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவத்தை எப்பொழுதும் பிரகாசிக்கணும். அங்கெல்லாம் உங்களை கேட்கணும், நீ கிறிஸ்தவனப்பா. இன்னைக்கெல்லாம் நம்ம கிறிஸ்தவம் சொல்லிக்கொள்ள வெக்கப்படுறோம். இன்னைக்கு நான் இயேசு ஆராதிக்கிறோம் சொல்லிக்கொள்ள வெக்கப்படுறோம். இன்னைக்கு சபைகள் மாத்திரமல்ல, வீடுகள் மாத்திரமல்ல, வேலைக்கு போகிற இடத்துல மாத்திரமல்ல, மறைமுகமான கிறிஸ்தவத்தை வாழ வேண்டும் என்று தான் இங்கே சபை விரும்புகிறேன். ஏன்னா நம்ம செய்கிற சில டைமில் எல்லா ஃப்ராடு வேலையும் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்றதுக்காக பயபக்தியாக இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்கிற அநியாயம் தெரிஞ்சிருமே என்பதற்காக நான் கிறிஸ்துவ சொல்லிக்கொள்ள மறுக்கிறோம்.